ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டர் மசாலா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி குட்டியாக இருக்கிறதுனால 4 எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி கொஞ்சம் போட்டுக்கோங்க. வரமிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கட்டும். நம்ம முந்திரி எதுக்கு போடுறோன்னா, ஹோட்டல் கடையில் கொடுக்குற மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கிறதுக்காக தான் நாம் முந்திரி போடுறோம். நல்லா முந்திரி வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சொன்னோம் இல்லையா, அதை நம்ம 1 by 1 போட்டுக்கலாம். வரமிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இது அதுக்குள்ளே ஆற வச்சுக்கலாம். சைடில் நாம் கிரேவிக்கு ஒரு பக்கம் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். பன்னீர் கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இதை வாங்க இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்டாட்டம் அரைச்சாச்சு. இப்போ கிரேவி பண்ணுவோம். அதுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி அரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பன்னீர் 200 கிராம், மில்கி மிஸ்ட் பன்னீர் 200 கிராம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இதோட சின்ன சைஸ் வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க, இல்லை இதை விட பெருசாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க. வாங்க கிரேவி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கூடவே வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் அதில் எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், அதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா இதை வதக்கி விடுங்க.
இந்த மிக்ஸி ஜார் கழுவி இருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்காதீங்க. இதில் வந்து நம்ம இந்த பன்னீரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா இப்படி ஒரு கிளறி விடுங்க. மீடியம்லி வேணாம், லோலி வேணாம், ஹைலி வேணாம், லோலி வேணாம், மீடியமாக வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் வந்து இந்த பன்னீரில் வந்து கொஞ்சம் காரம் பிடிக்கும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி இருந்தால் கடைசியாக வந்துட்டு போடலாம். அது இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணோம்னா நமக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடும். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.